ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த இலைலாம் இல்லாமல் இருந்ததா, ஸோ அதனால் அந்த மேலே போனது 2 மீன் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு. நான் காட்டுறேன். ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ காய்ஸ், இந்த விளாகில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்டன் டூர் தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து கார்டன் டூர் பண்ணி ஆல்ரெடி ஒரு 8 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம பைக்கில் போயிட்டு ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்களா, ஸ்பைடர் பிளான்ட் நார்மலாக இந்த பாட்டில் இருந்தது. ஸோ பெயிண்ட் அடித்து அசிங்கப்படுத்திட்டாங்க. நல்லா சூப்பராக க்ரோத் ஆகிட்டுருக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக எல்லாமே சொல்கிறேன். இந்த சைடு பேக் சைடில் வந்து நம்மளோட கொடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலே வரைக்கும் போயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு லைன், அதாவது மேலே அந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த நூலில் கட்டி மேலே வரைய விட்டுட்டேன். நல்லா அது மேலே வரைய போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த இலைலாம் இல்லாமல் இருந்ததா, ஸோ அதனால் அந்த மேலே போனதை அப்படியே கீழே கொண்டு வந்து 2 கொடி இதில் இருக்கும். ஸோ அது வந்து அப்படியே ஸ்லோவாக மேலே போய்கிட்டு இருக்கு. நிறையா பூ பூத்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குரோட்டன் வெரைட்டி. ஸோ இது சூப்பராக வளர்ந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப சின்னதாக ஒரே ஒரு இது இருந்தது. இப்போ பார்த்தாலே தெரியும் சூப்பராக நல்ல க்ரோத் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஜாக் பிளான்ட்டு. ஸோ இதுவுமே நல்ல சூப்பராக இலையெல்லாம் வச்சு ஸோ இதுவும் நல்லா க்ரோத் ஆகிடுச்சு. இந்த பாட்டெலாம் வந்து நானே பண்ணது. அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே நான் ஓனாக பண்ணது, சிமெண்ட்டில் பெயிண்டிங் எல்லாமே. இது வந்து செகண்டு பிளான்ட்டு. ஃபஸ்ட்டு இது அப்படியே வாடி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வச்சு இது நல்லா சூப்பராக தொட்டா அப்படியே சுருங்கிடும் பாருங்கள். கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஓமம், இதுவுமே மாற்றிட்டாங்க. அது வேறு பழசு இருந்தது, ஸோ அதை மாற்றிட்டாங்க. போட் லில்லி ஒன்று தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக நல்லா க்ரோத் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ரோஸ் வச்சுருந்தோம், காஷ்மீர் ரோஸ் வச்சுருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாணி போடக்கூடாது போல். ஸோ அது போட்டு ஒரு மாதிரி வாடி போயிடுச்சு. இதில் இப்போ மஞ்சள் வச்சுருக்குறாங்க. பக்கத்தில் இருந்தீங்கன்னா துளசி, இதுவுமே இப்போ புதுசாக வச்சது. இது பழசு. ஓரளவுக்கு நல்லா சூப்பராக க்ரோத் ஆகிட்டுருக்கு. இந்த பாட்டு எல்லாமே நம்ம பண்ணது. ஸோ வீடியோவை மறக்காமல் பாருங்கள். பழைய வீடியோ, ஓல்டு வீடியோ. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா கத்தாழை. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் அந்த செடி. ஸோ இதுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நிறையா குட்டி குட்டியாக வளர்ந்துச்சு. இங்கே ஒரு பெரிய பாட்டில் லில்லி வச்சுருந்தோம் ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இது இப்போ ரீசெண்டாக வச்சது பாருங்கள், சூப்பராக இதாகிடுச்சு. கிளிப்பு நிறையா பூத்து இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ட் ரோஸ் வச்சுருந்தோம். சென்ட் ரோஸுமே வந்து நல்ல சூப்பராக ஒரு 3 பூக்கிட்ட பூத்துது. ஸோ அதுக்கடுத்து வந்து அதுவுமே நிறைய சாணி போட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சா. ஸோ இதில் வந்து இந்த கீழே ஒரு பாட் இருக்கும். ஸோ இந்த பாட்டில் உள்ளதை தூக்கி அப்படியே இதில் வச்சுட்டோம், நித்திய கல்யாணி. இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னன்னே தெரில, ஏதோ ஒரு அழகு தாவரம். அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இது மேலே தான் இருந்தது. ஸோ இதை கீழே தூக்கி வச்சுட்டாங்க. இதில் வந்து ஒரு பூ மாதிரி பூக்கும் போல். நிறையா வந்து இந்த ஒரு பெரிச்சாலி கடித்து ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. ஸோ அதனால் அப்படியே கீழே வச்சுட்டாங்க. இது மேலே இதில் தான் ஃபஸ்ட்டு நித்திய கல்யாணி இருந்தது. ஸோ இந்த ரோஸை தூக்கிட்டு இங்கே வச்சுட்டோம். அண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருந்தது. ஸோ இது எல்லாமே இது வந்து வெயிலில் தான் நல்லா வளரும் போல். வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி வாடிடுச்சு. ஸோ தூக்கி இதில் இருந்தால் பாதி தூக்கி இதில் பிச்சு வச்சு அப்படியே வளர்ந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நான் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தது. சரியாக வளரல, அதனால் கொஞ்சம் நாளைக்கு வெளியே வச்சுட்டு ஸோ அதுக்கடுத்து அப்படியே வீட்டுக்குள்ளே தூக்கி வச்சுலாம் சொல்லிட்டு வச்சது தான். ஸோ இவ்வளோ தான் வெளியே. இப்போ நம்ம மாடியில் போயிட்டு அந்த லில்லி பாட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ செடி தான். அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பெரிய வாழை மரம் மாதிரி ஒரு செடி. இது பேர்லாம் தெரில, நான் பார்க்கலான்னு நினச்சேன், மறந்துட்டேன் வ்ளாக் பண்ணுறதுக்குள்ளே. அப்புறம் வந்து இது கிட்டே இன்னொரு செடி இருந்தது, அது மேலே இருக்குது. நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த வெளியே காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ அது சரியாக வளரல.
அதெல்லாம் இதில் மணி பிளான்ட்டை தூக்கி வச்சுட்டாங்க. அண்ட் அங்கேயுமே வந்து மணி பிளான்ட்டு தான். அப்புறம் வந்து இது நான் ஒரு செடி வச்சுருந்தேன் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த ஒரு ஏர் பியூரிஃபைட் பிளான்ட்டு தான். அதை நான் 2 டைம் மண் மாற்றி வைக்கும் சூப்பராக வளர்ந்துக்கிட்டு இருந்தது. நான் களிமண் இருந்ததா, ஸோ அதை மாற்றிட்டு வேறு மண் போட்டேன். அப்போ அந்த வேர் கொஞ்சம் இதாகிடுச்சு, பிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அப்படியே இதாகிடுச்சு. சீக்கிரம் வாங்கி வைக்கணும். இல்லை இதே மாதிரியே கீழே வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வெயில் அந்தளவுக்கு வராதனால அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பட்டு போயிடுச்சு. ஸோ இங்கே வெயில் வந்து காலையில் இங்கேருந்து அப்படியே இங்கே வருமா. ஸோ இது நல்லா க்ரோத் ஆகிடுச்சு. சென்டரில் ஒரு குருத்து மாதிரி இருக்கும். ஸோ வளர்ந்துடுச்சு. கீழே தான் இதாகிடுச்சு. இன்னும் 2 ஓட்டை சேர்த்து போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன ஓட்டையாக கீழே 2 தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் அந்தளவுக்கு இதாகலை. அந்த உள்ளே வச்சிருந்த அந்த 3 அந்த ஓரத்தில், ஸோ அந்த 3 தான் அப்படியே கீழே இருக்கும். ஸோ இங்கேயே முடியாது, சீக்கிரமே வாங்கி வைக்கணும். வாங்க அப்படியே நம்ம மாடிக்கு போயிட்டு லில்லி பாட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கீழே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதான் அந்த லில்லி இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாசம் பிடிச்சி போய் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம அதை க்ளீன் பண்ண போகிறோம். உள்ளே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 கப் பீஸ் விட்டேன். ஸோ அது 3 இது செத்து போயிடுச்சு. ஒரே ஒரு பீன் வந்து இப்போ வந்து 2 குட்டி போட்டிருக்கு. ஸோ அது இருக்குதான்னு எனக்கு தெரில. வாங்க க்ளீன் பண்ணுவோம். அப்படியே கிட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி, ஸோ அதுவும் ஓரளவுக்கு க்ரோத் ஆகிட்டு வருது. ஸோ வாங்க நம்ம அப்படியே க்ளீன் பண்ணலாம். கைஸ் இப்போ வந்து நம்ம லில்லி பாட்டை வந்து க்ளீன் பண்ணிடலாம். உள்ளே வந்து இப்போ தான் பார்த்தேன், கிட்ட நின்று பார்த்தேன். குட்டி குட்டி மீன்லாம் அப்படியே சூப்பராக தெரியுது. எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா குட்டி போட்டிருக்குமா என்னன்னு தெரியல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லில்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கழித்து சூப்பராக மஞ்சள் கலரில் பூத்துது. அதோட ஃபோட்டோ சைடில் போடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நிறையா பாசமாக இருக்குது. நீங்கள் கிட்டே பார்க்க வேணாம். ஸோ நான் அப்படியே க்ளீன் பண்ணுறேன், உங்களுக்கு லைவாக பேசிகிட்டே ஜாலியாக பண்ணலாம். ரொம்ப வியர்டாக இருக்கும். க்ளோஸ்அப் ஷாட் உங்களுக்கு வைக்கலை. பெரிய பக்கெட்டுக்குள்ளே ஸோ ஒரு குட்டி ஒரு பக்கெட்டை வச்சு தான் நான் வச்சுருக்கேன். பார்த்து எடுக்கணும். மீனெல்லாம் உள்ளே இருக்குது. தண்ணி ஹீட்டாக இருக்குது கைஸ். ஹீட்லேயே மீன் உயிரோடு தான் இருக்கும் போல். நிறையா பாசம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தான் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பச்சையாக இருக்குன்னு. அட்டடா அப்படியே வாட்டரை திருக்கி விட்டு வந்துட்டேன். ஸோ இதை போயிட்டு அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மீன் 1 2 3 மீன் அப்படியே இருக்குது. கடைசியாக பார்த்தா வேறு எதுவும் குட்டி இருக்கான்னு தெரியல. ரொம்ப குட்டியாக இருந்தாலும் கப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்சு பண்ணுறப்ப தண்ணியோட ஃபோர்ஸுக்கே இறந்து போயிடுது. ஸோ 2 மீன் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு. நான் காட்டுறேன், தனியாக மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் சரியான பாசம். க்ளீன் பண்ணியிருக்கணும் முன்னாடியே. பட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. மீன் ஒரு 10 மீனுக்கு மேலே விடணும் போல், கம்மியாக விட்டுட்டேன். எப்படி 3 மீன் செத்துச்சுன்னே தெரில. அந்த ஒரு ஃபுட்டு மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதை நான் ரொம்ப அதிகமாக போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் 3 மீன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாகுறப்போ வயிறு பெருசாக பாவமாக இருந்தது. ஓகே, இப்போ 2 குட்டி போட்டுருச்சு. ஸோ அதை பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ பாசம் கைஸ். ஏதோ ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன், போதும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த தண்ணியை மாற்றணும். ஸோ அதுதான் ஒரு பெரிய வேலை. இந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறது தான் ஒரு பெரிய தலைவலி. வேறு எவ்வளோ பாசம் இருக்கே, பிடிச்சி தான் ஆகணும் கைஸ், வேறு வழியே இல்லை. ஸோ ஒரு வழியாக லேட்டாகும்னு நினச்சேன். ஆனால் மீனை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பிடிச்சிட்டேன். இது நான் உங்களுக்கு க்ளோஸ்அப் சாரில் காட்டுறேன். வேறு குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, குட்டியே போடலை போல். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுத்தம் பண்ணிட்டாங்க. சுற்றி இருக்கிறது வெறும் கலர் மட்டும்தான். பாசத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் லில்லி. தண்ணியில் வச்சக்கூட சூப்பராக இருக்கும். மீனை பார்த்தீங்களா, இதுதான். இது பெரிய மீன். இந்த மாதிரி 4 விட்டுருந்தேன். ஆக்சுவலி 3 செத்துருச்சு. ஸோ 2 குட்டி மீன் இருக்குது. அவ்வளோதான், தண்ணி ஃபுல்லாகிட்டு இருக்குது. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றிடலாம். சூப்பராக இந்த லில்லியை ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுட்டு அதுக்கடுத்து மீனை விட்டுடலாம். ஓ சூப்பராக வச்சாச்சு.
லில்லி பாட்டில் மெயினாக அந்த காஞ்ச இலை இப்படி இருக்கும். ஸோ இதை வந்து பிச்சு போட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒருத்தர் சொன்னார். இந்த இலைகள் தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோதான். தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கிளியர் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆயிரும். ஃபிஷ்ஷை உள்ளே விட்டுருவோமா? அந்த இலையை பிச்சுட்டேன். மூணு மீனையும் வந்து பார்த்திங்கன்னா விட போகிறேன். ஸோ இப்போ 3 இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் 2 குட்டி போட்டு இப்போ 3 மீனில் ஒரு மீன் வந்து ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு. ஸோ பார்க்கலாம். நிறைய குட்டி போட்டதுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். வாங்க வாங்க வாங்க. விட்டாச்சு கைஸ். 3 மீனையும் சூப்பராக விட்டாச்சு. ஓகே கைஸ், இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் நீங்கள் கொடுக்குற இந்த மோட்டிவேஷன்லாம் எங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். See you, bye bye, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.